Hi friends, welcome to Easy Solutions. நம்ம நிறைய பயோமெட்ரிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்பாக இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ என்ன சொல்கிறோன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லாதது, ஆனால் இதுவும் பயோமெட்ரிக்ஸாக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணப்பட்ட பயோமெட்ரிக்ஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட் அப்படிம்பாங்க. அதை வந்து பாம் பிரிண்ட் அப்படிம்போம். இது வந்து ரெண்டு வகையாக ஹேண்ட் வந்து நம்ம பயோமெட்ரிக்ஸ் எடுக்குவோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம் பிரிண்ட்டுமோ கை ரேகைகள், அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அது இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு டேட்டா கலெக்ட் பண்ணி அது பாம் பிரிண்ட்டு. அடுத்து பாம் வெயின் மேப்பிங். இது என்னன்னா ஒவ்வொரு ஹேண்ட்லையும் பாம்குள்ளே நமக்கு எல்லாத்துக்கும் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறது தான் வெயின்ஸும்போம். அந்த வெயின்ஸில் கேரி பண்ணுற பிளட் வெசல்ஸுக்கு லைட் அப்சார்வ் பண்ணிக்கக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ நம்ம ஒரு லைட் ஸ்கேனரில் பாம்பை வச்சோன்னா அந்த வெயின்ஸ் போகிற இடத்துல ஒரு மாதிரியாக லைட் அப்சார்வ் ஆகும். அதனால் அங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் கம்மியாகும். அந்த வெயின்ஸ் இல்லாத இடத்துல ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் லைட் இன்டென்சிட்டியை வந்து ஒரு சென்சார் மூலமாக மெஷர் பண்ணி அதை வச்சு பிளட் வெசல்ஸ் கேரி பண்ணுற வெயின்ஸு எப்படி எப்படி மேப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி வச்சுட்டா அதான் பாம் வெயின் மேப்பிங் அப்படிம்பாங்க. இந்த வெயின் மேப்பிங் பாம்பை மட்டும்தான் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஐலையும் 2-3 ரீஜன்ஸில் பண்ணுவோம். அது என்னங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வெயின்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க போதும். அதாவது இது என்னன்னா பிளட் கேரியர்ஸை கொண்டு போக டியூபை ட்ராக் பண்ணுறது. இது மேலே நமக்கு விசுவலாக தெரியுற கை ரேகைகள் தான். ஃபஸ்ட்டு இந்த கை ரேகைகளை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்டை 3 வகையாக பிரித்தோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் லைன்ஸ், நம்ம நல்லா பார்த்தாலே தெரியக்கூடிய பெரிய பெரிய கோடுகள் தான் பிரின்சிபல் லைன்ஸ். அடுத்து விங்கிள்ஸ். விங்கிள்ஸ்னால் என்னென்னா தோல் சுருக்கங்களாட்டம் இருக்கிறது, நம்ம கைகளில் அங்கங்கே தெரியும். அடுத்தது எபிடர்மல் ரிட்ஜஸ். இது என்னென்னா ஒரு மைன்யூட்டாக ஸ்கின்னுக்கு நடுவில் 2 லேயர்ஸ் இருக்குங்க. உள்ளே இருக்கிறது பேர் டெர்மிஸ், மேலே இருக்கிறது எபிடெர்மிஸ். இந்த கீழே இருக்கிற டெர்மிஸுங்கிற லேயரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேவ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்டர் வேவ் அடாப்ட் பண்ண பார்க்குங்க. அப்போ அதோட டென்சிட்டி மாறும், ஒவ்வொரு இடத்துல மேடு பதமாக இருக்கும். அந்த மேடுகள் தான் எபிடெர்மல் ரிட்ஜஸ் அப்படிமோ. இது 3யும் level 1, level 2, level 3 டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது 3யும் வச்சு தான் டெம்ப்ளேட்டை உருவாக்கும். எல்லா பயோமெட்ரிக்லையுமே நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த மாதிரி தான் இங்கே இப்படி இங்கே யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த இடத்துல பிளட் வெசல்ஸை மேப் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ மறுபடியும் இதே மாதிரி இன்னொன்று ரீக்ரியேட் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம இன்னொரு ஃபார்ம் வச்சோன்னா அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஆப்டிக்கல் சென்சர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் பிரிண்ட்டுக்கு நம்ம கேமராவை எடுத்த இமேஜஸோ இல்லை ஆன்லைன் இமேஜஸ் கூட போதுங்க. சும்மா ஒரு கேமரா ஃபோட்டோ எடுத்து அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினாலே இதை மெஷர் பண்ண முடியும். அவ்வளோ தாங்க ஹேண்ட் பிரிண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.